வணக்கம். இன்றைக்கி வீட்டிலே நம்ம சில்லி பரோட்டா சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் சில்லி பரோட்டாவுக்கு ஒரு 4 பரோட்டா எடுத்து வச்சுக்கலாம். அதை கையில் நம்ம பிச்சாலும் சரி, இல்லை நல்ல சிசர் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கூட விழுகும். அது மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நல்லா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் செய்யுங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணி நல்லா அப்படியேவும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். அடுத்ததாக வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவு குறைன்னு அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுத்ததாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நம்ம இதை டைரெக்டாக அப்படி கட் பண்ணி போட்டும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாவும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வெள்ளைட்டினா கூட நீங்கள் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா கூட அது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இது இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்காக நல்லா வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போடுறோம். இல்லாட்டி நமக்கு சாஸ் ஆட் பண்ணையில உப்பு ஜாஸ்தியாயிரும், நல்லா பார்த்து போடணும். இது சிங்ஸ் மசாலா, நம்ம நூடுல்ஸ்க்கு ஆட் பண்ணுறது. இது கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த சைனீஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக கொஞ்சம் மிளகா பொடியும் சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதையுமே நல்லா வதக்கிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சைனீஸ் ஃப்ளேவருக்கே நம்ம சாஸ் ஊற்றுறது தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நம்ம எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் கக்கி வந்துடணும். வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பரோட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம், கட் பண்ணி வச்சுருந்ததை. இப்போ மெதுவாக அப்படியே அந்த மசாலா எல்லாமே அதில் படுற மாதிரி மெதுவாக திருப்பி விடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஈவனாக ஒன்று போல் எல்லா பக்கமும் அப்படியே திருப்பி விடலாம். நல்லா அந்த பரோட்டா எல்லாமே நல்லா சுடட்டும். எல்லா பக்கமுமே ஹீட் நல்லா ஒன்று போல் சூடாகட்டும். பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் கோட் ஆயிடுச்சு. ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செய்யும்போது. அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி தூவி இறக்கிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த சிம்லேயே நல்லா அந்த ஹீட்லேயே வச்சுட்டு சூடாக தயிர் வெங்காயம் வச்சு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.